Hi friends, good morning, வணக்கம் and welcome back to the channel Daddy Pillai. So இன்னைக்கு வந்து சண்டே. ஸோ சண்டே வந்து நம்ம வீட்டில் இன்னைக்கு குக்கிங் கிடையாது, நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கு பதிலாக இன்னைக்கு வந்துட்டு நம்ம பிளான்டிங் பண்ண போகிறோம். நம்ம பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம இன்னைக்கு வந்து பிளான்டிங் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு நர்சரி ஷாப் இருக்கு. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். வாங்க, நானும் உங்களுக்கு காட்டுறேன் நர்சரி ஷாப் எப்படி இருக்கு அப்படின்றத காமிச்சிட்டு நம்ம என்னென்னலாம் செடி வாங்க போகிறோம் அப்படின்றதையும் காட்டுறோம். வாங்க அவ்வளோதான், நர்சரி ஷாப்புக்கு வந்தாச்சு. இதுதான் நாங்கள் அடிக்கடி இப்போது பிளான்ட் வாங்குற நர்சரி ஷாப்பு. நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்றதுனால நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் மிச்சம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம பல்காக மண் வாங்குவோம், பாட்டெல்லாம் வாங்கிட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து நமக்கு ஒரு ஆட்டோ பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பக்கத்தில் அப்படின்றதுனால சம்டைம்ஸ் 10 rupees 20 rupees கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் இங்கேயே வாங்கிக்கிறோம். ஸோ எங்களுக்கு வந்து இந்த ஏரியா ரொம்ப புதுசு, எங்களுக்கு மண்ணை பற்றி தெரியாது, தண்ணி பற்றி தெரியாது. ஸோ அதனால் ஒரு பல்காக நம்ம வாங்கி அரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு ஒருவேளை செடி வளரல அப்படின்னா நம்ம கொஞ்சம் லாஸ் ஆயிரும், அப்புறம் கஷ்டமாகவும் இருக்கும். ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மண்ணு கூட நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மண் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டைரெக்டாக வந்து மண்ணில் வைக்க போகிறது இல்லை, நம்ம அப்பார்ட்மெண்ட் வீடு அப்படின்றதுனால ஒரு பாட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து செடி வளர்க்க போகிறோம், மண் கொட்டி. ஸோ தண்ணி வந்து நமக்கு லைஃப் லாங் எப்பயுமே நம்ம இதுதான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஒரு மந்த்லி வந்து ஒரு 2 plant மட்டும் வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் வந்தது, ஒரு 70% நல்லா தான் வந்தது. ஒரு சில பிளான்ட் மட்டும், அதாவது இன்டோரில் கொஞ்சம் வளரல. ஏன்னா அது என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஸோ சன்லைட் சரியாக கிடைக்காததுனாலயா இல்லை எங்களோட மெயின்டெனன்ஸ் தப்பாக இருந்ததுனாலயா எனக்கு தெரியல. ஸோ சம் பிளான்ட் வளரல. ஸோ அதுக்கு பதிலாக அல்டர்னேட்டிவாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு ஒரு 2 plant வாங்குறதுக்காக வந்திருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் நல்லா தான் வளருது, 70% வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் வளருது. ஸோ அதனால வந்துட்டு இப்போது ஒரு ஐடியா இருக்குது, ஒரு பிளான்ட் எல்லாம் நம்ம இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு வந்து ஒரு பல்காக நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். பட் இப்போ தானே நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ அதனால் வந்துட்டு பின்னாடி அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து சிம்பிளாக அந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்து பிளான்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் எந்த மாதிரி பிளான்டிங் பண்ணுறோம் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வெத்தலை கொடியும் வந்துச்சு. போங்க போய் எல்லா தொட்டியும் எங்க அஷாந்த் போங்க, முகரக்கட்டை உட்காந்துக்கிட்டே இருப்பீங்க. அஸ்வந்த் மட்டும் நல்லா ஃப்ரீயா உட்காந்துருக்கான். அவனை வேலை செய்ய சொல்லுங்க. அஸ்வந்த் மட்டும் எப்ப பார்த்தாலும் ஃப்ரீயாவே உட்காந்துக்கிறான். ஓட்ட போடுறதுன்னா அந்த இது வடை எடுப்போம்ல, அந்த கம்பி தான் எடுத்துட்டோம். யார் அந்த வீட்டுக்கு போனது? நானா அம்மாவா? மண்டே வச்சு சின்ன வயசுல கை சாப்பினதுக்கு சூடு வச்சுட்டாங்க தெரியுமா? அப்போ அதுக்கு காத்து எரிவோம். காத்து எரிவோம்.
ஏய் ஏய் நவுருடா சுற்ற போதுடா மெல்ட் ஆயிரும் இந்த மெல்ட் ஆயி நம்ம கையில ஊத்திக்கலாம் இந்த மெல்ட் ஆயி நம்ம ஏன் எல்லா இதுலயும் ஓட்ட போறீங்க குடிச்சிருக்கிறதுல மட்டும் ஓட்டு போனால ஏய் சுற்றுறோம் சுற்றும் மாதிரி சொல்லாதடா அவனுக்கு சுடட்டும். ஏய் கையில பட்டுச்சு இதெல்லாம் எனக்குலாம் இங்க பட்டிருக்கு பிளாஸ்டிக் கையில உருகி ஊத்தி என்னைக்கு என்னைக்கு ஒரு போகி டைம்ல பாத்தியா அது புதுசு தெரியுமா புதுசு மேல விட்டு போறான் புதுசு எப்படி மேல் டாகில ஊத்திருக்கோம் போதுமா மம்மி அஞ்சு போதும் போதும். அதுல இருக்கிற ஹோல்ஸ் மட்டும் போட்டு விடுங்க. அதெல்லாம் ஓட்டலாம் இல்ல. அவ்வளோதான் இதுக்கு மேலே ஓட்ட போகிறது எதுவும் இல்லைல்ல. எதுவும் வைக்கிறோம் அந்த பிளான்ட்டையா? ஆமாம் அந்த பிளான்ட்டை வச்சுருங்க. So before that we want to have some soil, no? Okay. வெட்டி பண்ணிடலாமா? இல்ல கல்ல ஏதாவது போடணுமா? கல்லெல்லாம் வேண்டாம். எதுக்கு கல்லு? நல்லா. டேய் நானும் போறேன். நானும் போறேன், நரியும் போறேன். எல்லாம் கிடையாது. தாடி போடுவாங்க, நீங்களாம் வேடிக்கை பார்க்கணும். நான் லாஸ்டா சொல்றேன். சரி நான் லாஸ்டா சொல்றேன். ஒரு சான்ஸ். எனக்கு ஸ்கூல் விட்டவ. டா போடு one chance. இல்ல லாஸ்ட்ல தேய்ச்சி விட்டான்னு கேக்குறான். டேய் ப்ளீஸ் டாடி. நான் ஸ்கூல்ல அப்புறம் பாய் வருவீங்களா? அப்ப நான் போறேன். ஓகே? சரி போடு. லாஸ்ட்ல தேய்ச்சி விடுங்க தோசை மாதிரி. தேய்ச்சி விடு. லாஸ்ட்ல க்ளீன் பண்றதுக்கு நீங்க வந்துருங்க. அஸ்வந்தரியான் லாஸ்ட்ல க்ளீன் பண்றது. இன்னும் கூட கொஞ்சம் மண்ணு போட்டு மேலே தூக்கி வச்சுக்கலாம். தூக்கணுமா? உள்ள யாரும் இருக்கட்டும், அப்பதான் வளரும். என்னது? கொஞ்சம் உள்ள வளரும். ஓகே. அந்த மண்ணெல்லாம் தட்டி விட்டுருங்க, பழைய மண். அதுக்கு சத்தெல்லாம் போயிருக்கும் நேரம். புது மண் போடுங்க, புது மண். தூக்கமா வருது டாடி. சாப்பிட்டீங்கல்ல, அப்போ மட்டும் செய்யும். வெயிட்டா சாப்பிட்டீங்க. பசிக்குதா? இங்க ஒரு பசிக்குதா? பசியும்ல. ஏய் நீ நோண்டி வரையெல்லாம் செய்யக்கூடாது. என்ன போடுவ? கீழே போடு. அந்த மண்ணெல்லாம் செப்டி டேங்க்ல இருந்து அள்ளி இருப்பாங்க. செப்டி டேங்க் கிளீன் பண்ணும்போது கீழே இருக்கும்ல அந்த ஸ்லட்ஜ், அதை தான் காய வச்சு சீ, அதனாலதான் அந்த மண்ணெல்லாம் நான் தொடவே மாட்டேப்பா. புரியல.
அவ்வளோதான் நெக்ஸ்ட் இப்போ வைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை கொண்டு போய் உள்ள வச்சுட்டோம். நான் அம்மா ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இதுக்கு. எதுக்கு அங்கேயே கொஞ்ச நேரம் வெயில இருக்கட்டும் வைங்க. நான் வந்து ஃபைனல் ட்ரீட்மெண்ட் நான் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஐ லவ் யூ மம்மி. ஏய் மேட் அழுக்கு பண்ண ஒன்னு அவ்வளவுதான். என்ன பண்ற? அசந்து ஒண்ணுதான் நீ ரொம்ப சேட்டை பண்ணனா வாரம் நீ தான் மேட்டு கிளீன் பண்ணணும்னு சொல்லிடுவேன். டாடி அந்த பெரிய பக்கெட் இருக்குல்ல, அந்த பெரிய இது இருக்குல்ல, இந்த பெரிய இதுல மண்ணை நிரப்பி அதுல வந்து வெத்தலையை வச்சிருங்க. வெத்தலை கொடி. ஆமா அது கொஞ்சம் நல்லா நிறைய மண் இருந்தாதான் பெருசா படரும். நான் சின்ன பாட்டில் வச்சிருக்கேன் பாருங்க. அதான் அங்க பாருங்க சின்ன பாட்டில் வச்சிருக்கேன்ல, அதை எடுத்து நீங்க மண்ணே பத்தாது. சரி நம்ம அந்த வீட்டுல இருக்கும்போது எவ்வளவு மண்ணு வாங்கணும். உங்களுக்கு எந்த கலர் வேணும்? வெளியில வைக்க போறோமா உள்ள வைக்க போறோமா? வெளியில தானே வைக்க போறோம். அதெல்லாம் இன்டோர் பிளான்ட்டுக்கு வச்சுக்கலாம் டாடி. இந்த கலர் எங்க இருக்கு நம்ம கிட்ட இருக்கிற பிளான்ட்டுக்குலாம் பெரிய பெரிய பாத்திரம்லாம் இதுவா தேவைப்படுது. அப்படி சொல்றீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் பெருசா வளர்றது, இதுக்கெல்லாம் பெருசா வைக்கணும். இப்படி வாடா, இப்படி வா. இதெல்லாம் வந்து குரோட்டன் செடி. இப்போதைக்கு வேணா இதுல வைங்க. அந்த ரெட்ல இத வச்சிரவா? பட்டர் வச்சிரலாம். அதுல ஓட்ட போடலையா ஆல்ரெடி? ஹீட் பண்ண வேண்டியதானே? அது போட்டு ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? எப்பயுமே ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து செடி. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செடி. என்ன நீ அம்சமா அழகா ஒரு பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு பாட வந்தான். எங்க அடிச்சு விடுவாங்களோன்னு கம்முன்னு ஆயிட்டான். என்னடா டாடி இன்னும் கொஞ்சம் மண்ணு ஃபில் பண்ணுங்க. நாங்களாம் அந்த காலத்துல ஓட்டையான குடம் டப்புல வளர்த்தோம். இப்போ என்னன்னா இதுக்கு தொட்டி, ஒரு சட்டி. அது உங்க காலம். இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணுங்க. இல்லம்மா ஃபில் பண்றேன். இந்த ஹைட் போதுமான்னு கேட்டேன். இங்க பாருங்க, இதை என்ன பண்ணணும் தெரியுமா? அது பிரிச்சிடணும். இது வந்து படர்ற செடி. அந்த மண்ணை உள்ள கொட்டிட்டு அந்த டேபிள் ரோஸை பிரிச்சிருங்க. பிரிச்சுட்டு அங்கங்க நட்டு வைங்க. அப்பதான் வந்து அது ஒரு மாதிரி பல்கா தெரியும். அது ஒண்ணும் இல்லை, அது கிளே தான். அதை வந்து இது பண்ணிருங்க, ஸ்ப்ரெட் பண்ணிருங்க. இதெல்லாம் போய் காசு கொடுத்து வாங்குறோம்னு நினைக்கும் போது அப்படியே ஏன் டாடி, யார் வீட்லயா இருந்து சும்மா கொஞ்சோன்னு பறிச்சு வந்து வச்சாலே இது நல்லா இருக்கும். ஓகே, இட்ஸ் ஓகே. என்ன பண்றது, ஊர்லலாம் அப்படிதான் நாங்கள் வைப்போம். செடியெல்லாம் காசு கொடுத்தே வாங்க மாட்டோம். காசு கொடுத்து செடி வாங்கினா அது எங்களுக்கு ஒரு கௌரவ குறைச்ச மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கோம். இவங்க வீட்டில் இருந்து கொஞ்சம் அது பறிச்சுட்டு வரியா, எங்கள் வீட்டில் வச்சுக்கிறேன். அப்படி தான் படரும். இப்போ பாருங்க, இது 20 rupees கொடுத்து நம்ம வாங்கியிருக்கோம். நம்ம ஏமாலியா அறிவாளியா? இன்னும் கொஞ்சம் மண்ணு போடுங்க. மம்மிக்கு
எப்படி ஐயா வராது வலி இருங்க சார். வலி ஓட்டம் சார். அதான் அப்பயே ஹவுஸ் வாங்குங்கன்னு சொன்னேன். நீங்க எங்க கேட்டீங்களா? கேட்டா மட்டும் நீ வாங்கி கொடுக்க போற? அப்பயே நான் தானே காசு கொடுத்து வாங்கணும். எங்க காமிங்க, கையை காமிங்க. எது ஹவுஸ் வாங்குன்னு சொன்ன மாதிரி இவரு காசு கொடுத்து வாங்கிட்டு ஏய் டேய் அவன் வந்து மினி ஜோடி சோடி, அவன் அப்படித்தான் பேசுவான். எடுத்து வச்சிடணும். இப்ப வாங்கின மண்ணு நல்லா கருப்பா இருக்குல்ல, ஆனா இந்த மண்ணு பாருங்க செம்மண் மாதிரி இருக்கு. அது வந்து இது பிளாக் காட்டன் சாயில் போல. இப்ப வாங்கின மண்ணு இது ரெட் சாயில். எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் கோ தட் சைடு. அது நான் கல்ல சேவிட்டுக்கமா. போ, கல் அங்க இருக்கு, போய் எடுத்துக்கோ. அப்படி கொஞ்சம் மேல் ரொம்ப போன தடவை அடக்கி வச்சிட்டீங்க போல. ஸோ இதெல்லாம் தான் நம்ம புதுசாக நட்டு வச்ச செடி. இப்போ வந்து நான் 1 மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏன்னா இப்போ நம்ம நட்டு வைக்கும்போது இந்த வெத்தலை கொடி ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு ரொம்ப நல்லாவே வளர்ந்துருக்கு. ஸோ எப்பயுமே செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக ஃப்ளோரில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது சீக்கிரம் ரூஃபை வந்து அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ அதுக்காக இதெல்லாம் சேஃப்டியாக வைக்கிறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் வந்து நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ அது வந்ததுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான பால்கனி மேக் ஓவர் நான் காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்டு இந்த மணி பிளான்ட்டை வாங்கிட்டு வந்து நான் வச்சுருக்கேன். எப்பயுமே மணி பிளான்ட்லாம் காசு கொடுத்து வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது உண்மையா என்னன்னு எனக்கு தெரியலை. ஸோ நான் வாங்கி வச்சுருக்கேன். நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான பால்கனி மேக் ஓவரோட கண்டிப்பாக நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம டாடி ப்ளே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ.